மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் உன்னத திட்டமான வடசென்னை வளர்ச்சி திட்டம் வடசென்னை பகுதியில் சமச்சீர் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு சுகாதாரம், கல்வி, நகர உட்கட்டமைப்பு, பாதுகாப்பான குடிநீர், கழிவுநீர் வசதி, மின்சாரம், வாழ்விடம் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தருகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் கடந்த 4/12/2024 அன்று சென்னை வால்டாக்ஸ் சாலையில் வடசென்னை வளர்ச்சி திட்ட விரிவாக்க பணிகளின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 133 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் 700 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பல்வேறு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனையின்படி கட்டப்பட்டுள்ள முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளின் கட்டுமான பணிகள் விரைந்து கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த 21/1/2026 அன்று ஸ்டான்லி மருத்துவமனை சாலை முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் திறப்பு விழா நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வால்டாக்ஸ் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் கட்டப்பட்டுள்ள முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் வளாகத்தில் 25.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகளை தொடங்கி வைத்தார்கள். வால்டாக்ஸ் சாலை முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் தரைத்தளம் மற்றும் 9 தளங்களுடன் 2,99,570 சதுரடி கட்டட பரப்பளவில் 2 தொகுதிகளாக பிளாக் ஏ மற்றும் பிளாக் பி ஒவ்வொரு வீடும் 415 சதுரடி பரப்பளவில் சமையலறை, கூடம், படுக்கையறை, கழிப்பறை மற்றும் குளியலறை வசதிகளுடன் 700 அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் பிளாக் ஏவில் 390 வீடுகளும் பிளாக் பி யில் 310 வீடுகளும் கட்டப்பட்டு அதில் மாற்றுத்திறனாளிகளுக்காக 35 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் வால்டாக்ஸ் சாலை முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளில் வலிமையான எதிர்காலத்தை கட்டமைக்கும் உறுதியான அடித்தளம். இக்குடியிருப்பு வளாகத்தில் 8 எண்ணிக்கையிலான மின்தூக்கி வசதிகள், 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 20 எண்ணிக்கையிலான 1350 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், புல்வெளி வசதிகள் சாலை பகுதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இக்குடியிருப்பு வளாகத்தின் அருகில் 9.67 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையமானது 16,045 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 4 தளங்களுடன் கூடிய பிசியோதெரபி சிகிச்சை பிரிவு, அல்ட்ராசவுண்ட் சிகிச்சை, லேசர் சிகிச்சை, செயற்கை மூட்டு பகுதி, 15 படுக்கைகள் கொண்ட டயாலிசிஸ் அறை, மின்தூக்கி வசதிகள் மற்றும் நவீன கழிப்பறை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 18.42 கோடி செலவில் 23,600 சதுர அடியில் கட்டப்பட்டுள்ள முதல்வர் திருமண மாளிகை, 648 நபர்கள் அமரும் வகையில் திருமண மண்டபம், ஒரே சமயத்தில் 216 நபர்கள் உணவருந்தும் இடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 8.14 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள மாநகராட்சி அச்சகமானது 9,027 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கட்டப்பட்டுள்ளது. இதன் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் அச்சகமும், டிடிபி பிரிவு வசதிகள், மின்தூக்கி வசதிகள், 4 மற்றும் 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதிகள் மற்றும் நவீன கழிப்பறை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 9.81 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ள முதல்வர் விளையாட்டு திடலில் குத்துச்சண்டை வளையம், பேட்மிண்டன் மைதானம், கூடைப்பந்து மைதானம், வாலிபால் மைதானம், கால்பந்து மைதானம், கபடி விளையாட்டு பகுதி, யோகா பகுதி, குழந்தைகள் விளையாட்டு பகுதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. காலத்தின் தூசியில் மறைந்து நின்ற இந்த இடம் இன்று புதிதாய் உயிர் பெற்றுள்ளது. சிதைந்த சுவர்களின் இடத்தில் நம்பிக்கையின் வீடுகள் எழுந்துள்ளது. ஒரு காலத்தில் மறக்கப்பட்ட இந்த நிலம் இன்று சாலையோரம் வசிக்கும் பல குடும்பங்களின் இல்லமாக உருவெடுத்து அவர்களின் புதிய வாழ்க்கையை தொடங்குகிறது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பெருங்களத்தூரில் 4.73 கோடி ரூபாய் செலவில் டாக்டர் APJ அப்துல் கலாம் பூங்கா மற்றும் நல்ல தண்ணீர் குளம் பல்வேறு வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னை வால்டாக்ஸ் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டுள்ள 700 அடுக்குமாடி குடியிருப்புகளின் வளாகத்தில் 3.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பல்நோக்கு மையம், திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி பெரம்பூர் பாரிக் சாலையில் 14.76 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய நலக்கூடம், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வியாசர்பாடி கக்கஞ்சி நகரில் 10.42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய நலக்கூடம், RK நகர் சட்டமன்ற தொகுதி தண்டையார்பேட்டையில் 16.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய நலக்கூடம் மற்றும் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வெங்கடாபுரம் தெற்கு பூங்கா தெருவில் அமைந்துள்ள முழு நேர கிளை நூலகத்தை 6.16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
கட்டப்பட உள்ள முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகம் என 5 புதிய திட்டப் பணிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். என் பேர் பாலாஜி. நாங்கள் எலிஃபண்ட் கேட் யானைகோணி இந்த பிரிட்ஜ் ரோடு மேலே இருக்கோம். நாங்கள் ரொம்ப வருஷமா அங்கே தான் இருக்கோம். ஓட்டு வீடு, ஓலை வீடு, கூரை வீடு, அட்டை வீடு, இந்த வீட்டுங்களில் தான் வச்சுட்டு வந்தேன். முடியல, கஷ்டமாக தான் இருந்தது. அதனால எது இருந்தோம் குழந்தைங்களை வச்சு இருக்கணும். என் பேர் கீர்த்தனா சாய். நான் ஒரு கபடி பிளேயர். இங்கே தான் 54 வட்டத்தில் வசிக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு கபடி பிளேயராக இங்கே வந்து விளையாடும் போது வெறும் காலி கிரவுண்டாக தான் இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு தளபதி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்புல தளமுத்தின வீடு எங்களுக்கு கொடுத்துருக்காரு. வீடை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் எங்களுக்கு முக்கியமாக கிச்சன் பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த வசதி இல்லாத நாங்கள் இருந்ததுனால அந்த கிச்சனை பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடையும். இங்கே ஒரு கிரவுண்டுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நல்லா வந்து இந்த கபடி கோர்ட்டு, வாலிபால் கோர்ட், ஃபுட்பால் கோர்ட் எல்லாமே இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்குது. நான் பாஸ்ட் 4 இயர்ஸ்லேருந்து பேட்மிண்டன் ஆடிட்டே இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுனா நான் ரொம்ப தூரமாக போகணும் பேட்மிண்டன் ப்ராக்டிஸ்க்காக. இப்போ சிஎம் சார் வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. கிரவுண்ட் கொஞ்சம் குஷனிங்காக இருந்துச்சு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி கிரவுண்ட் ஒன்று கட்டி கொடுத்ததுல வந்து எல்லா பசங்களுக்குமே வந்து ரொம்ப ஊக்குவிக்கமாக இருக்கு. சிஎம் சார் வந்து இவ்வளோ முன்னேற்றம் எடுத்து இவ்வளோ பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டை எங்களுக்கு அளித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் டெப்யூட்டி சிஎம் அவர்களுக்கும் நன்றி. தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப தேங்க்யூ. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 183.77 கோடி ரூபாய் செலவில் 6 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 51.01 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 5 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.